இந்த ஓடுதல பார்த்துக்கிட்டு இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் திருமறை குர்ஆன் வசனங்களும் அது அருளப்பட்ட பின்னணியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தொடர் உரையில நாம் திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் அறிந்து வருகின்றோம். சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் அமைதியாகுங்க. உங்களுக்குள்ள பேசியிருந்தீங்கன்னா பயான் பண்ணுறது கேட்காது. அந்த தொடர் உரையில இன்றைய தினம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் லஹப். தப்பத் யதா அபி லஹபின் வதப் மா அனா அன்ஹு மாலுஹு மா கஸப் அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு அத்தியாயம். பரவலாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணியிருப்போம். இந்த அத்தியாயத்திற்கு உண்டான பின்னணி என்ன, இது எப்பொழுது அருளப்பட்டது, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பது குறித்த செய்தியை தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய துவக்கம், அந்த துவக்கத்தினுடைய வெளிப்பாடாக ஏற்பட்ட எதிர்ப்பு, அதை தொடர்ந்து அல்லாஹ் இறக்கிய அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம். முதல்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில வஹியை அறிவிக்கின்றான். முதல் வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இது எல்லாருக்கும் தெரியும். நபியே நீங்க ஓதுங்க, இக்ரா நீங்க ஓதுங்க. அல்லாஹ் கட்டளை போடுறான். உம்மை படைத்த இறைவனின் பெயரால் நீங்க ஓதுங்க என்று ஒரு 5 வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதறி அடிச்சு பதட்டமுற்றவர்களாக தன்னுடைய மனைவியிடத்துல போனாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க இறை தூதர் தான் என்பதை அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. வராக்கா பின் நௌபல் என்ற அந்த ஒரு நபி தோழர், அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதரை நபி என்று ஏற்றுக்கொண்ட முதல் நபி தோழர். அவர் தான் சொல்றார், நீ அல்லாஹ்வுடைய தூதரா அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் தூதர் என்பதை உறுதி பூண்டு கொண்டு அவங்க இருக்கிற நேரத்துல தான் அல்லாஹ் அடுத்த வசனங்களை இறக்குறான். அந்திரு அஷீரத்தக்கல் அக்ரபீன். அடுத்து அல்லாஹ் இட்ட கட்டளை, நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க எச்சரிக்கை பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நெருக்கமான உறவுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு யாரையும் இணையாக்க கூடாது. இறந்த பின்னால் ஒரு வாழ்வு இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில நம்ம சுவனத்தை பெற வேண்டும் என்றால் இறை தூதராகி எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இதை நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளை போறோம். இந்த கட்டளை வந்த மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தங்களுடைய உறவுக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய அனைத்து குலத்தவர்களையும் அழைக்கிறாங்க. சஃபா என்ற அந்த மலை குன்று, இப்ப நம்ம உம்ரா செய்யும் போது சை செய்யறோமா இல்லையா, ஒரு 2 மலைக்கு நடுவுல ஓடுறோம். அந்த சை செய்யக்கூடிய அந்த சஃபாவும் மருவாவும், இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஸஆஇரில்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய அல்லாஹ்வுடைய சின்னமாக திகழக்கூடிய அந்த சஃபா என்ற அந்த மலை குன்றின் மேலே ஏறி நின்று எல்லாரையும் கூப்பிடுறாங்க, ஒரு பயான் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. எல்லா உறவினர்களும் வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்படுது ஹதீஸ்ல அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், கண்டிப்பா எல்லாரும் ஆஜராகி விட வேண்டும்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைத்த அந்த அழைப்பை யாராவது ஏற்று வர முடியலன்னு வைங்களேன், உறவுக்காரர்கள் ஒருவர், அவர் ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு முகமது, அதனால நான் போக முடியல, நீ போய் கேட்டுட்டு எனக்கு வந்து சொல்லுன்னு ஆள் அனுப்பி விட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு செய்தியை சொல்றான். இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறான். அப்ப வந்து சஃபா என்ற அந்த மலை குன்றுக்கு மேல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு அழைக்கும் பொழுது அனைவரும் வர்றாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு டெஸ்ட். அவங்க வந்து எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நம்பிக்கை வைத்தவர்களா இருந்தாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க வாயில இருந்தே வர வைக்கிறாங்க. மலை உச்சியில நிக்கிறாங்க, நின்றுக்கிட்டு கேட்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறீங்க, இப்ப இந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, உங்க யாருக்குமே தெரியாது, நான் நின்று பார்த்தேன்னா தெரியும். இப்ப நான் சொல்றேன், ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகின்றது, அழிக்க வருது அப்படின்னு நான் சொன்னா நீங்க அதை நம்புவீங்களா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதை நான் சொன்னா நம்புவீங்களா, இல்லை போய் பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்புவீங்களா, உண்மையா பொய்யான்னு நீங்க செக் பண்ணிட்டு தான் நம்புவீங்களா அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் இடத்துல கேட்கிறான். யாரு? தங்களுடைய நெருங்கிய உறவினர் எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா ஜர்ரபுனா அலைக்க இல்ல சிதகா, நாங்க அப்படியே அதை நம்பிடுவோம், நீங்க போய் பார்த்துட்டு நீங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு ஆய்வுலாம் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? மா ஜர்ரபுனா அலைக்க இல்ல சிதகா, உங்களிடத்திலிருந்து ஒரு காலத்திலையும் உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் அனுபவித்ததே கிடையாது. நீங்க உண்மையாளர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க வச்ச பட்ட பெயர் என்ன? சித்தீர், உண்மை மொழியக்கூடியவர், உண்மை பேசக்கூடியவர். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், அவங்க வச்ச பேர். அப்பனா பாத்துக்கிறீங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த அளவுக்கு உண்மையாளராக இருந்தாங்க அப்படின்றதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி. அப்ப அதை வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே கொடுக்கின்றாரு. இன்னொரு அறிவிப்புல எப்படி வருது? மா ஜர்ரபுனா அலைக்க கதிபா, உங்களிடத்திலிருந்து நாங்க பொய்யை இதுவரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது, நீங்க பொய் சொன்னதே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஒரு உத்தரவாதத்தை அந்த காபிர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்ப சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. இப்ப சொல்றாங்க, இந்த குதிரை படம் வந்து அழிக்க வருதுன்னு சொன்னேன்ல, அதை விட பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்கு, அதை விட மிகப்பெரிய ஒரு பேராபத்து இருக்கின்றது. அது என்ன தெரியுமா அப்படின்னு, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், நீங்க கல்லு மண்ணை வணங்கிட்டு இருக்கீங்க, கல்லு மண்ணை வணங்கக்கூடாது, இது இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலை அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே சத்தியத்தை போட்டு உடைக்கின்றார். சொன்ன மாத்திரத்திலேயே அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்களிடத்துல வந்து நாங்க உண்மையை தவிர வேற எதையும் அனுபவிச்சதே கிடையாது, நீங்க பொய் பேசியதே கிடையாது, நீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நற்குணத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னவங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு எங்க இருந்து வருது? அபூலஹப். அபூலஹப் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாப்பாவோட கூட பிறந்த சகோதரன். அப்ப எந்த அளவுக்கு நெருக்கமான ஆளா இருப்பான்னு பாத்துக்கிறீங்க. ஒரு பக்கம் வாப்பாவுடைய கூட பிறந்த சகோதரன் ஒண்ணு, இன்னொரு உறவு முறை என்ன அப்படின்னா, அபூலஹபுடைய 2 பெண் மக்கள், 2 பசங்கள், உத்துபா உத்தைபா. அபூலஹபுடைய 2 ஆம்பளை பசங்க, உத்துபா உத்தைபா. இந்த உத்துபாவும் உத்தைபாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்பனா ஒரு வகைக்கு அபூலஹப் யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சம்பந்தியாவும் இருக்காங்க, அதே நேரத்துல அதுக்கு முன்னாடியே வாப்பாவோட கூட பிறந்த சகோதரனாவும் இருக்காரு. இப்படி இருக்கிற நிலைமையில பாச நேசம்னா எப்படி நேசம் வச்சிருந்தாங்கன்னா, அபூலஹப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற செய்தியை ஒரு பெண்மணி சொல்ல வர்றாங்க, சுவைபா என்ற ஒரு அடிமை வந்து சொல்ல வர்றாங்க, உங்களுடைய சகோதரருக்கு வந்து புள்ள பிறந்திருக்கு, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்களாம் அபூலஹப்ட வந்து. உடனே அபூலஹப் அந்த சந்தோஷத்தின் காரணமாக அந்த அடிமையை விடுதலை செய்து விட்டானாம். அப்ப எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பற்றுதல் உடையவனாக பாசம் உடையவனாக இருப்பான்னு பாத்துக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு பற்றுதலும் பாசமும் இருந்ததுனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 மகள்களையும் தான் 2 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். உத்துபா உதைபாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து சம்பந்தி என்ற அடிப்படையிலையும் இருக்கக்கூடிய நிலைமையில
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை அவங்களை எடுத்து சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தைவுதாட்சணியம் இல்லாம சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு யாரையும் இணையாக்க கூடாது என்று சொன்ன மாத்திரத்திலேயே அபூலஹப் தான் முதல்ல இருக்கிறான். அவன் மண்ணெல்லி தூக்கி வீசி, நீ நாசமா போ, காலமெல்லாம் நீ நாசமா போகட்டும், நீ நாசமா போவ அப்படின்னு அவன் மண்ணெல்லி தூக்கி அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் திட்டுறான். இப்பதான் இந்த வசனம் இறங்குச்சு. இந்த அத்தியாயம் எப்ப இறங்குது? தப்பத் யதா அபீ லஹபி வதப் என்ற அந்த அத்தியாயம் என்பது எப்ப இறங்குச்சு? இப்படி அவன் மண்ணெல்லி தூக்கி நாசமா போவ என்று அல்லாஹ்வுடைய தூதரை அவன் திட்டிய மாத்திரத்திலேயே அல்லாஹ் பதிலடி கொடுக்கிறான். தப்பத் யதா அபீ லஹபி வதப், அபூலஹபுடைய 2 கரமும் நாசமா போகட்டும், இன்னும் அவனும் நாசமா போயிடுவான். அல்லாஹ் அவனை திட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் நீ நாசம் அப்படின்னு சொல்றியா? நீ தாண்டா நாசமா போவ. 2 கரமும் நாசம், எந்த மண்ணல்லி தூக்கின எந்த கை, அந்த 2 கையும் நாசமா போயிரும்டா, நீ நாசமாயிருவ. தப்பத் யதா அபீ லஹபி வதப், அவனும் நாசமடையட்டும். தப்பத் யதா அபீ லஹபி வதப் மா அனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் சம்பாதித்ததும் அவனுடைய பொருளாதாரமும் அவனுக்கு எந்த பயனையும் அளிக்காது. இதை வச்சுனா மறுமையில அவன் தப்பிக்க முடியாது. அவன் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு, அவன் சம்பாத்தியத்தை பண்ணிக்கிட்டு, தான் பெரிய ஆளுன்றதையெல்லாம் வச்சுக்கிட்டு மறுமையில நிற்காது, அது அவனை காக்காது. சயஸ்லா நாரன் ذات لهب وامراته حمالة الحطب, சயஸ்லா நாரன், அவன் நரக நெருப்புல அவன் கரி சாவான். ذات لهب, கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்புல நாம அவனை போட்டு பொசுக்குவோம். அல்லாஹ் முன்னறிப்பு செய்யலாம். சயஸ்லா நாரன் ذات لهب وامراته حمالة الحطب, அவனுடைய பொண்டாட்டியும் நாசமா போவான், அவனும் நரகவாசி தான். ஹம்மாலத்தல் ஹதப், அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவனும் நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நரகத்துக்கு இவ விறகு சுமக்கக்கூடியவளா இருக்கிறா. ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவர்களுடைய அந்த கழுத்துல முறுக்கேறிய ஈச்சங்கயிறு இருக்கு, அது அப்படியே கட்டிக்கிட்டு கழுத்துல கயிறு தொங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இலக்கியமா சொல்லப்பட்டது. இது முழுசா இதனுடைய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் இதுல இருந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அபூலஹப் நரகவாசி, அவன் முண்டாட்டி நரகவாசி தான். அவன் செய்யற நரகத்தினுடைய செயல்பாட்டுக்கு இவன் என்ன செய்யறா? விறகு சுமக்கக்கூடியவளா இருக்கிறா அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை இறக்குகின்றான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிக்கிறான். அப்ப இதுல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தன்னுடைய சம்பந்தி அவர் ஒரு கொள்கையில இருக்கிறார், கல்லு மண்ணை வணங்குற கொள்கையில இருக்கிறார், தான் பிள்ளைங்க அவர் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும், நீங்க செய்யக்கூடிய செயல்பாடு தப்பு, கல்லு மண்ணை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு தனி தைரியம். ஏன்னா பல பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பயங்கரமா பேசுவாங்க எல்லாத்தையும். பொண்ணு கொடுத்த இடம்னு போயிட்டான்னு வைங்களேன், முடிஞ்ச முதுகு நிமுறாரு, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு போய் காலில் உழுகுறதோட அவ்வளவுதான். என்னத்தை சொன்னாலும் எதுவும் எதிர்த்து பேச மாட்டோம் என்ற ரீதியில. ஏன்னா பொண்ணை கட்டி கொடுக்குற வழி இல்லை, அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, அவங்கள்ட்ட போய் நியாயத்தையா சொன்னோம்னு நம்ம பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சைக்காலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு கொடுத்த இடத்துல போய் அப்படியே மார்க்க வரையறைகளை எல்லாம் அப்படி வளைச்சு நெளிச்சு அப்படியே மார்க்கத்திற்கு புறம்பா நடந்து விடுவாரு, கண் கூட பார்க்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நடந்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சத்தியத்தை எப்படி போட்டு உடைச்சாங்கன்னு தெரியுதா? அல்லாஹ் கட்டளையிடுகின்றானே, உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யம் இல்லாம போட்டு ஓட அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுல முகத்தாட்சனையும் பார்க்கக்கூடாது. முகத்தாட்சனை பார்த்தோம்னா நாசமா போயிடும். ஒரு தீமையை கண்டிக்கணும்னா அந்த தீமையை நம்ம பார்த்தா இம்மிடியட்டா அதை கண்டிக்கணும். அது யார் செஞ்சா என்ன? மன்றா மின்கும் முன்கரன் பல் எது, ஒரு தீமையை நீங்கள் பார்த்தீர்களா
கையால நீங்க தடுக்கணும். ஃபைல்லம் யஸ்தத்யா, உங்களால முடியலையா, ஃபல் யுஐரு பிலிசானி, உங்களுடைய நாவினால் அதை நீங்க தடுங்க. ஃபைல்லம் யஸ்தத்யா, அதுவும் முடியலையா, ஃபல் யுஐரு பிகல்பி, உங்களுடைய உள்ளத்தால் கல்பால் அதை நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். தாலிக அதாஃபுல் ஈமான், நீங்க உள்ளத்தால வெறுத்து ஒதுக்குறீங்கல்ல, அதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலைமை அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையால தடுக்கணும், முடியலையா நாவால தடுக்கணும். நாவாலையும் தடுக்க முடியலைன்னா மனதால் வெறுத்து ஒதுக்கி விட வேண்டும். அதுல போய் நம்ம கலந்துக்கிற கூடாது. அப்ப மனதால வெறுத்து ஒதுக்குவதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி இருந்தார்கள் என்றால், அப்ப தீமையை யாரு செஞ்சாலும் தடுக்கணும்ல. சில பேர் பார்ப்போம், அப்படியே பயங்கரமா வெளியே தீமைகளை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. வீட்டுக்குள்ள அந்த அநியாயம்லாம் நடக்கும். எனக்கு என்னன்னு கம்முன்னு கிடப்பாரு, வாயை திறக்க மாட்டார். ஊரெல்லாம் போய் பயான் பண்ணுவாரு. சுபுகு தொழுகையை நீங்கள் விட்டு விடலாமா, கரெக்டா நீங்க சுபுகு தொழுவோம், இல்லாவிட்டால் நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக நாம் மாறி விடுவோம் அப்படின்னுவாரு. வீட்டுல மனைவி சுபுகு தொழுகாம தூங்குவாங்க, எழுப்ப மாட்டாரு, எழுப்புனா அடி உணர்வாரு என்று பயந்துக்கிட்டு வேற என்ன செய்யறாரு. அப்ப வீட்டுல யாராக இருந்தாலும் தயவுதாட்சியம் இல்லாம சத்தியத்தை சொல்லணும்ல. நம்மளுடைய மனைவி மக்களுக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றதா இல்லையா? அந்த பொறுப்பு நம்மை சார்ந்தது தானே. அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பானா இல்லையா என்ற பய உணர்வு இல்லாம நம்ம நடந்தோமையான இதுதான் முகத்தாட்சன் என்று. முகத்தாட்சனா என்னன்னா, இவர்கிட்ட போய் சொன்னோம்னா இது நினைச்சிருவாரோ, நம்ம நம்ம சொல்லாம அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம அல்லாஹ்க்கு பயப்படல, மனுஷங்களுக்கு பயப்படுறோம்னு அர்த்தம். அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றான், ஃபலா தஹ்ஷவ்ஹும் வஹ்ஷவ், நீங்க மனுஷனுக்கு பயப்படாதீங்க, எனக்கு நீங்க பயப்படுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் என்ன சொல்லி விடுவார்களோ, இவர்கள் என்ன சொல்வார்களோ, நம்ம இதை இப்படி செய்தால் இவர்கள் என்ன நினைப்பார்களோ, இந்த நம்ம சுத்தி இருக்கக்கூடியவர்களாம் நம்மளை எப்படி தப்பா கருதிடும், எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போறான், எனக்கு என்னுடைய ரப்பினுடைய திருப்தி தான் முக்கியம் அப்படின்னு நிக்கணும். அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமான். அதை விட்டுட்டு நாம இந்த அடிப்படையில் மார்க் அடிப்படையில் நம்ம நடந்தோம் அப்படின்னா யார் என்ன நினைச்சிருவாங்க. ஒண்ணு வேணாங்க, இந்த விரலை செஞ்சு தொழுகிறது இருக்குல்ல, பல பேர் விரலை ஆட்ட மாட்டாங்க தெரியுமா, கரெக்டுன்னு தெரியும் ஆனா ஆட்ட மாட்டாங்க. ஏன்னா விரலாட்டி கூட்டம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க, என்ன செய்யுது அப்படி. அது மட்டும் விகாரமா தெரியுது. எப்படி இருந்தா என்ன, நபி வழினா செஞ்சாகணும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக, அப்படிதானே அர்த்தம். அது அப்படிதான் நம்ம முடிவெடுக்கணும். ஆனால் என்ன செய்கின்றார்கள், ஒரு சில நபித்துவத்தை நபிமொழிகளை நாம நடைமுறைப்படுத்துறது கிடையாது. ஏன் அப்படின்னா யாரும் என்னன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, எவன் என்னத்தையும் சொல்லிட்டு போறாங்க. நமக்கு என்னுடைய ரப்பினுடைய திருப்பொருத்தம் முக்கியம், யாருடைய திருப்பொருத்தம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன், என்னுடைய ரப்பு தான் எனக்கு பொறுப்பாளன். அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றான்ல, ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், ஹுவ மௌலாக்கும், அவன் தான் உங்களுடைய பாதுகாவலன். ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அவன் தான் பாதுகாப்பதில் அவனை போன்ற சிறந்த பாதுகாவலன் எவனும் கிடையாது. உதவி செய்யக்கூடியதுல அவனை போன்ற சிறந்த உதவி செய்யக்கூடியவனே அவனும் கிடையாது அப்படின்னான்ல. அப்ப எவனுடைய உதவி நமக்கு தேவை, யாருடைய பாதுகாப்பு தேவை, அவனுடைய பாதுகாப்பு தேவை. அவனுக்காக நான் என்னவும் செய்ய தயாரா இருக்கேன், இந்த தியாகத்தை நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று ஒருவர் உறுதியாக இருப்பதுதான் அவருடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்ததற்கு உண்டான அர்த்தம். அப்ப முகத்தாட்சனை பார்க்க அல்லாஹ்வுடைய பார்க்கலையே, எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன். அது வரைக்கும் இந்த செய்தி யார்ட்டையும் சொல்லல, அப்பதான் செய்தி அல்லாஹ் அறிவிக்கிறான், போய் சொல்லு, போட்டு ஒட நுறுக்கு அப்படின்ட்டான்ல. பயந்தாங்களா? இதை சொன்னா எதிர்ப்பு வரும் தெரியுமா தெரியாத அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு தெரியும், ஆனா சொன்னாங்க. இந்த மாதிரிதான் சத்தியத்துல சொல்றதுல உறுதியா நிக்கணும். நம்ம யாருடைய முகத்தாட்சனை நம்ம பார்க்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தாட்சனை பார்க்கல, எந்த நிலையிலையும் முகத்தாட்சனை பார்க்கலங்க. இப்படி தங்களுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து பாருங்க, மரணிக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் யாரு தப்பு பண்ணாலும் கண்டிப்பாங்க. பாத்திமா ரலியல்லாஹு செஞ்ச தவறையும் கண்டிச்சாங்க, தன்னுடைய பேர பிள்ளைங்க செஞ்ச தவறுகளையும் கண்டிச்சாங்க, தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு செய்த தவறையும் கண்டித்தார்கள். யாரு தப்பு செஞ்சாலும் தயவுதாட்சண்யம் இல்லாம அதை தடுத்தாங்க, கண்டிச்சாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்குத்தான் உண்டான ஒரு அழகிய முன்மாதிரி தான். உலகமே எதிர்த்தாலும் நான் என்னுடைய ரப்பு சொன்னதை சொல்லுவேன். சொல்லிட்டாங்களா? வந்துருச்சா? சொல்லிட்டாங்க. சொன்னா அவன் நாசமா போன்னு திட்டுவான்.
நாசமா போன்னு திட்டுனா அதுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் பாருங்க. அது அதை விட பாரதம். முதல்லையாவது அல்லாஹ் ஒருத்தனை வணங்குன்னு சொல்றது. இது கூட அவன் வந்து ஏத்துக்கிறவன் செய்வான், மறுக்கவும் செய்வான், சில பேர் ஏத்துக்கிட்டும் போயிடுவான் அப்படின்ற உள்ள நிலைமையில உள்ளது. அடுத்த வசனம் என்ன இறங்கின வசனம்? தப்பத் யதா அபீ லஹபி வதப் மா அனா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சயஸ்லா நாரன் ذات لهب وامراته حمالة الحطب في جيدها حبل من مسد. டிக்ளேர் பண்ணி ரெண்டு பேரும் நரகவாசி. என் சம்பந்தியா ரெண்டு பேர் இருக்கீங்க, அபூ லஹபா இருக்கட்டும், இன்னும் அவனுடைய மனைவி, ரெண்டு பேரும் நரகத்திற்குரியவர்கள் அப்படின்றத சொல்றதா இருந்தா எவ்வளவு தைரியம் வேணும் சொல்லுங்க. யோசனை பண்ணி பாரு. தன்னுடைய மகளை கட்டி கொடுத்துருக்காங்க, கட்டி கொடுத்த வீட்டுல உள்ள ரெண்டு பேரும் அவங்க தான் பொறுப்பாளர்களே, அவங்க ரெண்டு பேரும் நரகவாசின்னு சொன்னா என் மகளுடைய நிலைமை என்ன யோசனை பண்ணி பாரு. நம்ம அப்படித்தானே கணக்கு போடுவோம். இதை நான் அப்படி சொல்றேன், நான் அப்படி சொன்னேன்னா இதை வந்து ஏத்துக்கிறவாங்களா, இதை நான் சொன்னேன்னா என்ன பிரச்சனை? ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம், அந்த வீட்டு ஓனர் வந்து மௌலிது ஊதுறாரு, தர்காவாதியா இருக்காரு, தர்காவுக்கு போயிட்டு வந்து நார்சா சோறுன்னு கொண்டு வந்து நம்மள்ட்ட நீட்டுறாரு, அவுளியாக்களுடைய பரக்கத்து இறங்கின சோறுங்க சாப்பிடுங்க அப்படின்றாரு. வேணாம்னு சொன்னா வீட்டை காலி பண்ண வச்சுக்கிறான், என்ன செய்யுது? சரி வாங்க வாங்க, முடிஞ்சு போச்சு. முகத்தாச்செல்லாம் பார்க்க கூடாது. நீ என்னத்தை சொன்னாலும் சரி, என்னுடைய ரப்பு சொன்னதை நான் சொல்லுவேன் என்று நிக்க வேண்டாம். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் நின்னாங்க. சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான், டிக்ளரேஷன் முடிஞ்சு போச்சு. நீ நரகவாசி, உன் பொண்டாட்டி நரகவாசி போ சொன்னா என்ன ஆகுது? நம்ம ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான செய்திகள்ல பார்க்கிறோம். என்னையே நரகவாசி, ஏன் பொண்டாட்டி நரகவாசி நீ சொல்றியா என்று சொல்லி உத்துபா உத்தைபா ரெண்டு பசங்களை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரெண்டு மகன்களையும் விவாகரத்து செய்து விட்டான் அபூ லஹப். அப்படின்னா எவ்வளவு பெரிய வேதனையை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அல்லாஹ் ஒருத்தன் சொன்னதுக்காக ரெண்டு பிள்ளைகளும் வாழா வெட்டியா வந்து வீட்டுல உட்கார்ந்துருந்தா எந்த ஒரு சகோதரி ஒத்துக்குருவாங்க? பாத்திமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அங்கீகரிச்சுட்டான். ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? நீங்க இந்த மாதிரி தாவா பண்ணின்னு பண்ணதுனாலதான் என் ரெண்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கை போச்சுன்னு அவங்க சொன்னாங்களா? கிடையாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மகள்கள் உம்மு குல்சூம் ருக்கையா, அந்த இரண்டு மகள்களும் வாப்பா நீங்க தாவா பண்ணி பண்ணதுனாலதான் எங்களுடைய வாழ்க்கை போச்சுன்னு சொன்னார்களா? கிடையாது. அதை பொருந்தி கொண்டார்கள். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்களுக்காக துஆ செய்யணும். ஸலவாத்துல என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின், இறைவா எங்களுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வலா ஆலி முஹம்மதின், அவங்களுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரி கேட்கிறோமா? அப்பனா அவங்க செஞ்ச நம்ம ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம உட்கார்ந்து கேட்கிறோம்னா அவங்க செய்த தியாகம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அப்படிப்பட்ட தியாகத்தை செஞ்சாங்க. இப்ப இந்த தப்பதியதா சூறாவை நம்ம ஓதணும்னா இதெல்லாம் நம்மளுடைய நினைவுல வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு போல்டா நின்று உறுதியாக நின்று அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னது. தங்களுடைய குடும்பத்தாருடைய எதிர்ப்பை மீறி ஏகத்துவத்தை போட்டு உடைச்சது. தங்களுடைய மகள்களுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய ரப்பை வணங்க வேண்டும் என்ற ஏக இறை கோட்பாட்டை நான் உலகத்திற்கு பறைசாற்றியே தீர்வேன் என்ற அடிப்படையில பறைசாற்றினார்களா இல்லையா? இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி என்பது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பல பிரச்சனைகள் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வரும்போது அப்படியே பின்வாங்கிறோம், அதை சொல்ல மாட்டோம், மறைச்சிடுறோம், அல்லது வந்து அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளை அதில் போய் கலந்துக்கிறோம். இருக்கா இல்லையா? மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடு வரட்சணை வாங்குற திருமணம் வரமாட்டேன்னு டிக்ளேர் பண்ணுங்க. எதுக்கு அங்கே நம்ம போய் நிக்கணும்? அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டு கேலி செய்யப்படக்கூடிய சபையில ஃபலா தக்கூது மாஹும், நீங்க போய் உட்காராதீங்கன்னு நான் உட்கார மாட்டேன்னு சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? என்ன நினைப்பாங்க? அவங்க வந்து நாளைக்கு நம்ம கல்யாணம்னா வச்சா வந்து அவங்கள, அதனால நம்ம இதுக்கு போவோம். வரமாட்டேன்னு சொல்லும் போது சொல்லிடுவாங்க, வரதட்சணை வாங்க கல்யாணம் நாங்க வரமாட்டாங்க. நீங்க எங்க கல்யாணத்துக்கு வராட்டினா நாங்க உங்க கல்யாணத்துக்கு வரமாட்டோம். வர வேணாம் போ. உன்னை யார் கூப்பிட்டா? நபி வழி அடிப்படை நான் வைக்கக்கூடிய கல்யாணத்துக்கு நீ வரமாட்டேன்னா தொலைஞ்சிட வேண்டியதுதானே? எதுக்கு அது அந்த மாதிரியான ஆட்கள் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ற ஆட்கள் எதுக்கு எங்களுக்கு? அப்படிதான் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா நம்ம நினைக்கிறோம், இல்ல அவங்க எல்லாம் வராம போயிட்டா, அவ வராம போயிட்டா நமக்கு கல்யாணம் நடக்காதா? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் திருமணமே நடக்காதா? அப்படி பேர் அப்படியே திருமணமே முடிக்காம அப்படியே துறவிகளாக இருந்து மண்டையே போட்டு போறாங்களா?
என்ன அர்த்தம்? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லையா? யாரு வராட்டினா என்னங்க, படைச்ச ரப்பு இருக்கான் நமக்கு, அப்படிதானங்க நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நம்புனாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள்களுக்கு அதுக்கடுத்து அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான்ல. இதுதான் உறுதிப்பாடுன்றது. இந்த உறுதிப்பாடு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறுதிப்பாடை டிக்ளேர் பண்ணாங்க, தயவுதாட்சியம் இல்லாம சொன்னாங்க. அப்ப இந்த ஒரு மனநிலை எவருடைய உள்ளத்தில் வருகின்றதோ அவர் தான் என்ன செய்வாரு, சத்தியத்துல தடம் புரளாம சத்தியத்துல உறுதியாக நிலைத்திருப்பார். இதை இறை நம்பிக்கையாளர்களுடைய ஒரு நற்பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா யஹாஃபூன லௌமத்த லாயிமின். உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்னவா இருக்கு தெரியுமா? பழிப்போரின் பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஏன் என்னத்தை வேணாலும் நீ திட்டிட்டு போ, நான் என் ரப்பு சொன்னதை செய்யும். நீ என்னத்தை வேணாலும் என்னை கழுவி குடி, நான் என்னுடைய தூதரித்த கட்டளையை நிறைவேற்றுவேன். நீ என்னை அடி வெட்டு குத்து தீ வச்சு கொடுத்து, என்னுடைய ரப்பினுடைய திருப்பொருத்தம் தான் எனக்கு முக்கியமே தவிர இந்த உலகத்துல உள்ள ஏன் திருப்பொருத்தம் எனக்கு தேவையில்லை என்று டிக்ளரேஷன் தான் தப்பத்தியதா அப்படிலாம் அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஓதி காமிச்சது. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அழகிய முன்மாதிரிகளை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதுல சில கட்டுக்கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த தப்பத்தியதா சூரா தொழுகையில் நம்ம ஓதக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏன்னா அபுலஹப் திட்டுற மாதிரி இருக்கு, அல்லாவே திட்டி இறக்கிட்டான், இவங்க ஓதக்கூடாது. அஜத் மாதிரி இப்படி கிளப்பி விடுகின்றார். தப்பத்தியதா சூரா ஓதக்கூடாது, ஏன்னா அது திட்டுற மாதிரி வருது. அல்லாஹ் திட்டுனா அதை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இதனால என்ன வந்துச்சு, அல்லாஹ் எதை ஓத சொன்னாலும் அதை ஓத வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க, சில கட்டுக்கதைகள்லாம் அந்த மாதிரி அவ ஹம்மாலத்தல் ஹத்தப்னு வருதா, அவன் முண்டாட்டி விறகு சுமக்கிறவளா வருவான்னு. அப்ப இது என்ன செய்வாங்க, நேரடி அர்த்தத்துல இலக்கியமா சொல்லப்பட்டது. அவனோ நரகத்துல கருவுறவனா இருக்கிறான், சயசுலா நாரன் ராத்தலஹபிப். அவன் கொழுந்து விட்டறையக்கூடிய நரக நெருப்பில் பொசுக இருக்கின்றான். ஹம்மாலத்தல் அம்ராத்து ஹம்மாலத்தல் ஹத்தப். அவன் முண்டாட்டியோ அந்த நெருப்புக்கு இவன் விறகு சுமந்துக்கிட்டு இருக்கிறான். இலக்கியமா சொன்னது. இதை நேரடியா எடுத்துக்கிட்டு அவ விறகு தூக்கிட்டே வந்துகிட்டு இருப்பா. டெய்லி என்ன செய்வா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற இடத்துல முள்ள போட்டு விட்டு போயிடுவா. இவங்களாம் உட்காந்து கட்டுக்கதை எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த நாகரணி பாடுவார்ல, அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அண்ணல் நபி நடந்தாரே. அப்படி நடந்து போகும்போது ஒரு பொம்பளை ஒரு கிளை என்ன பண்ணிதான், டெய்லி தலையில குப்பையை கொட்டி விடணும். மாடி நின்று டெய்லி தலையில கொட்டி விடணும். அப்ப ஏன் இந்த மாதிரி டெய்லி குப்பையை கொட்டுறதே வளமையா வச்சிருந்துச்சு. இதெல்லாம் கட்டுக்கதைகள். ஒரு நாள் சுபு தொலைக்கு போயிட்டு பார்த்தா அந்த பொம்பளையை காணாம், அந்த கிளவியை காணாம். உடனே விசாரிச்சாங்க, அந்த கிளவி எங்க? அந்த கிளவிக்கு உடம்பு முடியல. அப்படின்னா உடனடியாக நம்ம நல விசாரிப்போம். உடனே போய் அந்த கிளவியை பார்த்து, ஏமா இன்னைக்கு எனக்கு என் தலையில குப்பையை போட்டலை அப்படின்னு நல்லா கேட்டாங்க. உடனே அந்த அம்மா பார்த்துட்டு இஸ்லா தெரிஞ்சு கட்டுக்கதை எழுதும். கதை நல்லா இருக்கு, திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் நல்லா இருக்கு, உண்மையா இருக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்பை விளக்குறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. உண்மையை சொல்லிட்டு போங்க, எதுக்கு பொய் சொல்றீங்க, செட்டிங் பண்றீங்க? இதை என்ன செய்யறாருன்னா, இங்க இருந்து உம்ரா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு அஜரத்து கூட்டிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில இருந்து. ஒரு தெருல நிக்கிறாரு, வீடியோ இருக்கு. ஒரு தெருல நிக்கிறாரு, ஒரு 25 மாடி கட்டடம், ஒரு 15 மாடிக்கு மேல ஒரு சின்ன ஒரு ஓட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த பாருங்க அந்த ஓட்டம் இருக்கா அப்படின்றாரு. உம்ரா போன ஆளுகள்லாம் அப்படியா, ஆமா தெரியுதுங்க அஜரத் அப்படின்றாங்க. அந்த ஓட்டையில இருந்து தான் அந்த கிளவி தலையில குப்பையை கொட்டினது அப்படின்றாரு. 15 மாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 25 மாடி எங்கடா இருந்துச்சு? இந்த ஒரு அறிவு கூட வேணாமா? அப்ப அதுவே கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதை இவர் என்ன செய்யறாரு, இந்த ஓட்டை தான் இதுல தான் கொட்டினாங்க அப்படின்னு சுப்ஹானல்லாஹ். இவங்க நம்ம மக்களுக்கு வேணும். அப்ப போய் இந்த உம்ரான்னு கூடிய பொய்களை அதிகமா சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு அள்ளி விடுறது. ஆதாரம் இல்லாது எவிடன்ஸ் உள்ளது ஒன்று தான் இருக்கே தவிர இவரெல்லாம் அள்ளி விடுறது. அந்த மாதிரி அபுலஹப் பொண்டாட்டியை வச்சு ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. தலையில இந்த அம்மா விறகு தூக்கிட்டு ஒரே ஒரு முள்ளையும் கல்லையும் போட்டு விட்டு போயிருச்சு அந்த அம்மா. அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அவன் நரகவாசியா இருக்கான், அந்த நரகத்துக்கு இவன் விறகு போடுறான், அவனை மேற்கொண்டு எரிய விடான்னு இருக்கும்.
எரியிற நெருப்புல எண்ணெய் எண்ணி ஊத்தாதீங்கன்னு சொல்லுவாங்களா? ஏதாவது ஒருத்தவர் ஒரு வேதனையில இருக்காரு, மேற்கொண்டு வேதனையை தூண்டுற மாதிரி இன்னொன்று வெந்த புல்ல வேலை பாய்ச்சாதான் சொல்லுவோம். ஆல்ரெடி வெந்த புண்ணு ஒரு வேலை எடுத்து குத்துனா எப்படி இருக்கு, அது இலக்கியமா சொல்றது. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதானா எங்க வேலு புண்ணு எங்க இருக்கு, எங்க குத்துனான்னு எடுக்க கூடாது. இந்த ஆளுங்க உட்காந்துக்கிட்டு நேரடியா எழுதுறாங்க. விறகு சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபீஜீதிஹா ஹபுலும் மிம்மசதுக்கு அதான் அர்த்தம். அவருடைய கழுத்துல முறுக்கேறிய கவுரு இருக்கு, தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்னு எங்க மேல காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் இருக்குல்ல. நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்றத ஒரு இலக்கியமா சொல்லுவோம்ல, தலைக்கு மேல கத்தி தொங்குதா, இந்த நேரத்துல வெட்டுவான்னு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர் ஆபத்து வந்துருச்சு, தீ பிடிச்சி எரியுது, அவர்களுக்கு மத்தியில சண்டை பத்திக்கிட்டு எரியுது, தீ பிடிச்சி எரியுது, டக்குன்னு தண்ணி அடிட்டு போங்க, ஊத்தி ஊத்தி அழைக்கிறதுக்கு எல்லாம் முடியுமா? இலக்கியமா சொன்னதுன்னா நேரடியா புரிஞ்சுக்கிட்டா இவ்வளவுதான் விபரீதமாகும். அப்ப இந்த மாதிரி இவர்கள் அது அர்த்தம் விளங்காம இப்படி பொய்களை கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவதையும் நம்ம பார்க்கணும். இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் இது சம்பந்தமா. இதுல இன்னொரு ஒரு கட்டுக்கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபூலஹப் இருக்கான்ல, அபூலஹப் பிற்காலத்துல ஒருத்தவருடைய கனவுல வந்தானா. புகாரில ஒரு செய்தி இருக்கு, அதை உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது ஒரு கட்டுக்கதை. என்ன இருக்கு அப்படின்னா, பிற்காலத்துல ஒருத்தவர் கனவுல அபூலஹப் வர்றான். அப்ப என்ன அபூலஹப் மறுமை வாழ்க்கை என்ன, செத்ததுக்கு அப்புறம், அவன் செத்ததுக்கு அப்புறம் பாரு மறுமை வாழ்க்கை என்னத்த, நரகம் தான் எனக்கு என்ன, ஒரே ஒரு நல்ல காரியம் நான் பண்ணது. இந்த சுவைபான் ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை சொன்னால, இந்த கையை நீட்டி நீ விடுதலை செய்யறேன்னு இப்படி சொன்னானா. அபூலஹப் என்ன செஞ்சானா, இந்த ஆட்காட்டி விரலை வச்சு உன்னைய நான் விடுதலை செய்யறேன்னு சொன்னானா. இந்த கையை நீட்டி இப்படி சொன்னதுனால கையில இருந்து அல்லாஹ் தண்ணி வர வச்சிருக்கான். புகாரில் இருக்கிற செய்தி, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அபூலஹப் சொன்னானா, நீட்டின கையில இருந்து தண்ணி வருது, அதை குடிச்சு குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா. நரகத்துல அல்லாஹ் பைப் லைன் போட்டு கொடுத்துருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு செய்தியை சொல்லி, இது அபூலஹப்புடைய விரல்ல இருந்து தண்ணி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு அவன் கொஞ்சம் நரகத்துல தன்னுடைய இதை ஆசுவாசப்படுத்திக்கிட்டான்னு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் அதுக்கு கிடையாது. பிற்காலத்துல யாராவது கனவு கண்டாங்கன்னா அதுல உண்மையா இருக்கும். அபூலஹப் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருந்தா சொர்க்க வாங்கி சொல்லிடுவீங்களா? இப்ப மூத்தா போனார், இப்ப சில பேர் கனவு வரும், மோடி அமித்ஷாவும் சொர்க்கத்தில் நடந்து வர மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், 2 பேரும் சொர்க்க வாங்கி சொல்லிட முடியுமா? அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இதுதான் அடிப்படை. வஹிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அது கட்டுக்கதை. அப்ப யார கனவுல என்ன வேணாலும் வரும், அதெல்லாம் மார்க்க ஆதாரம் ஆகாது. அப்ப விரல்ல இருந்து தண்ணி எப்படி வடியும், அதையாவது விளங்கணும்ல. அல்லாஹ் சொல்றது என்ன சொல்றான், தப்பத்தியதா அபீலஹப், அபூலஹப்புடைய 2 கரமும் நாசமா போட்டு, அவன் நாசமா போட்டு அடுத்து சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்றான் 2 கையும் நாசமா போட்டுருந்தான். 10 விரலும் சேர்ந்ததுதான் 2 கை. இவங்க அதுல ஒரு விரல்ல இருந்து தண்ணி வடியிருந்தாங்க. அப்ப இது கட்டுக்கதையினுடைய உச்சம்ன்றது இது ஒரு விஷயம். இறுதியா நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய இன்னொரு அற்புதமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த சூறாவை படித்து விட்டு கேரி மில்லர் என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்ரா தழுவுறாரு. அதாவது அவர் படிச்சுட்டு சொல்றாரு, அவர் நான் ஏன் இஸ்லாத்தை தழுவுனேன்னு விளக்கம் சொல்லியிருக்காரு. இந்த கேரி மில்லர்ன்ற பாதிரியார், கிறிஸ்தவ பாதிரியார், அவர் சொல்றாரு பாருங்க, இறைவனிடத்திலிருந்து தான் இந்த வேதம் அருளப்பட்டிருக்கின்றது, திருமலை குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதற்கு இந்த அத்தியாயம் மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்றார். நமக்கு ஏதாவது யோசனை பண்ணோமா? நம்ம இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இதுல இருந்து இவ விறகு சுமந்துட்டு போனா அபூலஹப் இதை ஓதக்கூடாது, இப்படி நம்ம கட்டுக்கதையை பேசிக்கிட்டு இருக்கான் நம்மால். அதை அவர் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்துட்டு சொல்றாரு, இறைவனுடைய வேதம் என்பதற்கு இது ஆதாரம். எப்படி ஆதாரம் அப்படின்னு அது விளக்குறாரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரச்சாரம், ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் இதுதான். நீங்க இஸ்லாத்தை தழுவுங்க, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குங்கன்னு சொன்னது. அதை அவன் எதுக்குறான், அபூலஹப் எதுக்குறான். உடனடியா என்ன டிக்ளேர் செய்யப்படுது, அபூலஹப் அவன் முன்னாடி நரகவாசின்னு டிக்ளேர் செய்யப்படுது. இப்படி 2 பேர் நரகவாசின்னு சொல்றதா இருந்தா யாரால சொல்ல முடியும்? அல்லாஹ்வால தான் சொல்ல முடியும். படைச்ச இறைவனை விடுத்துட்டு வேற யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப இது இறைவனிடத்திலிருந்து வந்தா மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் தானே பிரச்சார களம் இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தான்னா இந்த வசனம் பொய்யாயிருமே, நரகவாசி சொன்னது பொய்யாயிருமே. அந்த ஒரு முட்டா பயலுக்காவது அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம ஏக்கணும், இந்த வசனத்தை பொய்யாக்குறான்னு சொல்லிட்டு பொய்க்காவது நான் இஸ்லாத்தை சொல்லிட்டு இருந்தானா அதுவும் இல்லை. அந்த அல்லாஹ் மூலையில அடிச்சுட்டான்.
அப்ப இதை படித்து விட்டு ஒரு பாதிரியார் இது இறைவனுடைய வேதம் என்பதற்குண்டான சான்றாக சொல்லி காட்டுகின்றார் என்றால், அப்ப திருமலை குர்ஆனுடைய வசனங்களுக்கு உண்டான அந்த விளக்கம் என்பது கடல் மாதிரி இருக்கு. நம்ம எடுத்து படித்து ஆய்வு செய்வோமையானால் அதுல இருந்து நம்மளுடைய உள்ளத்திற்கு ஒளி கிடைக்கும். அந்த ஒளி சுவனத்தை நோக்கிய பாதைக்கு உண்டான வழியாக ஒளியாக அது அமையும். அப்படிப்பட்ட நன்மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு சொல்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.